ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எக்ஸாம்பிள் 6 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஊட்டி மணமகிழ் மன்றத்தின் பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பெறுதல்கள் ரூபாய், செலுத்துதல்கள் ரூபாய்ன்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. தொடக்க இருப்பு, அதாவது கை ரொக்கம் 5000 rupees, வாடகை பெற்றது 10,000 rupees, முதலீடுகள் விற்றது 8,000 rupees, சந்தா பெற்றது 54,000 rupees, டோட்டலாக 77,000 rupees. செலுத்துதல்கள் சைடு விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 10,000, எழுது பொருள்களுக்காக செலுத்தியது 7,000, கணிப்பொறி வாங்கியது 25,000, சம்பளம் 20,000. இறுதி இருப்பு, அதாவது கை ரொக்கம் சொல்லிட்டு 15,000, டோட்டலாக 77,000 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி வித் அமௌண்ட்ஸோட கொஷின் கொடுத்துருக்காங்க. ஊட்டி மணமகிழ் மன்றத்தின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் எழுதிக்கணும். பற்று வரவு, அதாவது செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு அரை அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மார்க்கு வேணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதுறதுக்கு எந்த சம்லையும் நீங்கள் மறக்கவே கூடாது. மோஸ்ட்லி ஊட்டி மணமகிழ் மன்றம் இந்த கொஷின் வந்து நிறையா டைம் எக்ஸாமில் பப்ளிக்கில் முதற்கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்மை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. தொடக்க இருப்புன்னு சொல்லிட்டு கை ரொக்கம் 5,000 rupees கொடுத்துருக்குறாங்க. எந்த சம் இருந்தாலுமே நம்ம தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வாடகை பெற்றது, ஸோ வாடகை மூலமாக நமக்கு வருமானம் கிடச்சிருக்கு. ஸோ அது வருமானம் சைடு வாடகை பெற்றது 10,000 rupees அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. முதலீடுகள் விற்றது, ஸோ முதலீடுகள் விற்றது அப்படின்றது செலவுகள் மற்றும் வருமான கணக்கிற்கு வரவே வராது. ஸோ அதனால் அந்த என்ட்ரியையுமே நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, மறந்து கூட நீங்கள் எடுத்துடக்கூடாது. சந்தா பெற்றது, ஸோ வரவு சைடு சந்தா பெற்றதுன்னு சொல்லிட்டு 54,000 rupees போட்டு வச்சுக்கோங்க. விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, ஸோ அது நம்ம செலவு. ஏன்னா விளையாட்டு பொருள் வாங்கியிருக்கோம், கம்பெனிக்குள்ளே பொருள் வருது. ஆனால் கம்பெனியை விட்டு காசானது என்ன பண்ணுது, வெளியே போகுது. ஸோ அதனால் நமக்கு அது ஒரு செலவுகள், 10,000 rupees. எழுது பொருள்களுக்காக செலுத்தியது, ஸோ இதுவுமே அதே தான். பேனா பென்சில் இந்த மாதிரி வாங்கினதுக்காக நம்ம காசை செலுத்தியிருக்கோம், 7,000 rupees. கணிப்பொறி வாங்கியது, ஸோ இதுவுமே இந்த வருமானம் மற்றும் செலவின கணக்கிற்கான படிவத்தில் நம்ம பார்க்கவும் இல்லை. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம எடுத்துக்கவும் கூடாது, அதையுமே இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. சம்பளம் கொடுக்க வேண்டியது அப்படின்றது அதுவுமே நமக்கு ஒரு செலவு மாதிரி தான். ஸோ 20,000 rupees செலவுகள் சைடு. டோட்டலாக இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 64,000 rupees நமக்கு கிடைக்கும். ஸோ பற்று சைடு 64,000 rupeesலேருந்து பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 27,000 rupees. ஸோ பற்று சைடு நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பற்றாக்குறை அப்படின்னும், வரவு சைடு நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உபரி அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்போ நமக்கு பற்று சைடு அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதனால உபரி, அதாவது செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானங்கள் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கணும். இதுதான் கணக்கிற்கான ஆன்சர், 27,000 rupees.
இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.